அந்த சாங்குக்கு அவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சது தேவர் மகன்ல. ஆனா அவங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, அதே வருஷம் அந்த ரோஜால வந்து சின்ன சின்ன ஆசை பாடின மின்மினி அவ்வளோ அழகா பாடியிருந்தது அந்த பொண்ணு. அது கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அத உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க அம்மா. ஆ எப்ப என்ன பார்த்தாலும் அது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அது ம் அம்மாவோட நல்ல மனசால சொல்றது. அவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு பாடகியா வந்ததே பெரிய விஷயம். நான். அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு மேல ஒரு நேஷனல் அவார்டு எனக்கு எதுக்கு? நான் அதெல்லாம் நினைக்கவே இல்ல. நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த காலகட்டம் பாருங்க. இப்ப நீங்க ரோஜா, தேவர் மகன் 2 படத்துலயுமே உங்களுடைய குரல் ஐ மீன் நீங்க பாடியிருக்கீங்க நீங்க. ஆ இசை சம்மந்தப்பட்டு 3 விருது அந்த 2 படத்துக்கு அந்த வருஷம் கிடைச்சது. இப்ப ரோஜால ஏ.ஆர். ரஹ்மான் சார் அ அ தேசிய விருது சிறந்த இசையமைப்பாளருக்கு ஆமா, வாங்குறாரு. ஆமா. வைரமுத்து சார் சிறந்த வரிகளுக்கு வாங்குறாங்க. ம். இங்க ஜானகி அம்மா பின்னணி குரலுக்கு வாங்குறாங்க. ம். இந்த 2 பாடல்லயுமே மின்மினி அவங்க வந்து பாடியிருக்காங்க. அவங்களுடைய பங்கு இருக்கு. ஸோ அது இல்ல எப்படி நான் இருந்துச்சு? பாடின வெர்ஷனுக்கு அல்ல அம்மாவுக்கு தனியா கிடைச்சது. அவங்க பண்ண சொன்னாங்க. ஆனா அதுல ஆமா, ஆமா. படங்களுக்குன்னு அது சொல்றாங்க. நெறைய பேரு தப்பா நெனச்சுட்டு இருக்காங்க. அம்மா தனியா பாடியிருக்கிற வெர்ஷனுக்கு தான் அம்மாவுக்கு நேஷனல் நேஷனல் அவார்டு. அவார்டு. நான் பாடின வெர்ஷன் கமல் சாரும் பாடியிருக்காரு. டூயட் அது. ஆமா அது. இல்லையா? அம்மா தனியா பாடியிருக்கா. சோலோ இருக்கு. அதுக்கு தான் நேஷனல் அவார்டு வந்திருக்கு.